ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே வந்து என்னுடைய பையனுடைய குட்டி பையனுடைய பர்த்டே விழாக்கு பார்க்கலாம். நைட்டு 12 o'clock அவங்க டேடி வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கேக் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் கிஃப்ட்டு நான் எனக்கு 2 கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்க டேடி ஒன்று, நான் ஒரு கிஃப்ட் 2 பேரும் கொடுத்தோம். அவனுக்கு 12 o'clock எழுப்பி கேக் கட் பண்ணதும் ஒரே சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் நான் அவன் எதிர்பார்க்கல நான் அவங்க கிஃப்ட் தருவோன்னு சொல்லிட்டு. இதை இப்போ லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தோம். ஆனால் அதை வந்துட்டு அப்போ வந்து கிரிக்கெட் பேட்டும் பாலும் அவன் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தான். அது கொடுத்தோம். இந்த வாட்டி வந்து இது கிஃப்ட்டு வந்துட்டு இது கொடுத்து அது பேர் வாட்ச்சு. அவன் வாட்சும் கேட்டுகிட்டே இருந்தான். வாட்சும் அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த லூடோ அந்த மாதிரி ப்ளே பண்ணுற ஒரு கேம் செட்டும் கொடுத்துருந்தோம். அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. நல்லா செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு 12 o'clock கேக் கட் பண்ணிவிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா படுக்கிறதுக்கே 2 o'clock மேலே ஆயிடுச்சு. மார்னிங் தம்பிக்கு ஸ்கூலும் இருந்தது. ஸ்கூலாம் அமுச்சு விட்டுட்டு ஸ்கூலில் அமுச்சு விட்டதுக்கப்புறம் நாங்கள் அன்றைக்கி தம்பியோடைய பர்த்டே அன்றைக்கி வந்துட்டு ஒரு ஆசிரமம், முதியோர் காப்பகம் அங்கே வந்துட்டு இப்போ இல்லை, நாங்கள் வந்து இது ஒரு 3 இயர்ஸாக செஞ்சிட்ருக்கோம், கொடுத்துட்ருக்கோம். தம்பி பர்த்டேக்கும் சரி, பாப்பா பர்த்டேக்கும் சரி நாங்கள் வீட்டிலலாம் செலிப்ரேஷனே பண்ணவே மாட்டோம். லாஸ்ட் இயர்லாம் நாங்கள் வீட்டில் சும்மா கூட கேக் கட் பண்ணவே இல்லை. இந்த இயராச்சும் சரி 12 o'clock ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்து கட் பண்ணோம். இந்த ஆசிரமத்துக்கு தான் கொடுக்குறோம். ಈ ಪ್ರಯುಕ್ತ ಈ ದಿನದ ಉಪಹಾರ ಮತ್ತು ಭೋಜನದ ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು ದೊರೆಯವರು ಮಾಡಿರುತ್ತಾರೆ. ದೇವರು ಅವರಿಗೆ ಆಯಸ್ಸು ಆರೋಗ್ಯವನ್ನು ದಯಪಾಲಿಸಲೆಂದು ಆಶ್ರಮದ ಪರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಧನ್ಯವಾದಗಳು. ರುದ್ರೇಶ್ ಅವರಿಗೆ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಹಾರ್ದಿಕ ಶುಭಾಶಯಗಳು. ಈ ಪ್ರಯುಕ್ತ ಶ್ರೀ ಸಾಯಿ ಪ್ರಶಾಂತಿ ವೃದ್ಧಾಶ್ರಮದಲ್ಲಿ ದೊರೆಯವರು ಅಡಗಿನ ಉಪಹಾರವಲ್ಲದೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಮತ್ತು ರಾತ್ರಿಯ ಊಟದ ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು ಮಾಡಿರುತ್ತಾರೆ. ದೇವರವರಿಗೆ ಆಯಸ್ಸು ಆರೋಗ್ಯವನ್ನು ದಯಪಾಲಿಸಲೆಂದು ಆಶ್ರಮದವರೆಲ್ಲರ ಪರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಧನ್ಯವಾದಗಳು. நாங்கள் போகவே இல்லை. நாங்கள் ஈவினிங் தான் கேக் கட் பண்ணுறதுக்கு போனோம். அங்கே ஆசிரமத்தில் இருந்தே வீடியோலாம் எடுத்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனதும் அங்கே வந்து சாய்ராம் டெம்பிள் இருக்குது ஆசிரமத்து உள்ளேயே. அங்கே டெம்பிள் கிட்ட போயிட்டு எல்லாம் அங்கே ஈவினிங் தான் கேக் கட் பண்ணோம். இது பாதி பேர் தான். இன்னும் இருக்காங்க. 2 பில்டிங். நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது ஒரு பில்டிங்கில் தான் இருந்தாங்க. இப்போ எல்லாம் 2 பில்டிங் ஆகிட்டாங்க. இது பாதி பேர் தான். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மனசுக்கு நிறைவாக நல்லா செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்தோம். செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு தம்பி வந்துட்டு அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட ஆசீர்வாதம்
ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அது அங்கே இருக்காங்க இல்லைங்களா, ரொம்ப பெரியவங்க. நாங்கள் போகும்போதே 7:30 ஆயிடுச்சு. அங்கே ஆசீர்வாதம்லாம் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிட்டு ரிட்டன் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது சரி அப்படியே ஹஸ்பண்ட் சொன்னாங்க, பிரியாணி வாங்கிக்கோ, இன்னும் என்ன போய் செய்வேன்னு. அப்போ எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஃபீவர் இஷ்யூ இருந்தது. அதனால நான் மட்டும் வீட்டில் வந்து தோசை ஊற்றி சாம்பார் போட்டு சாப்பிட்டேன். அவங்க வீட்டில் வந்து பிரியாணி எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமேட்டுக்கா முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸா. அன்றைக்கோடைய தம்பியோடைய பர்த்டே ஃபங்க்ஷன் இப்படி தான் போச்சு. தம்பியோடைய பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை, பாப்பாவோடைய பர்த்டே ஃபங்க்ஷனும் சேம் இதே மெத்தடில் தான் போவோம். நாங்கள் கேக் வீட்டில் வெட்டுறதே வந்து கேக்கு விட்டுட்டோம். இங்கே தான் போயிட்டு வெட்டுவோம். இங்கே தான் போயிட்டு கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருவோம். நம்மளுடைய விருப்பம், ஒரு வேளைனாலும் அந்த ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம், இல்லை 3 வேளைனாலும் கொடுக்கலாம். அது அவங்கவுங்களுடைய விருப்பம். நாங்கள் 3 வேளையும் கொடுப்போம். என்னுடைய விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.